தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை. டைனோசர்கள் கூட தமிழ் ಮಾತಾಡ್ತಿತ್ತು ಯಾವಾಗ? சரி, தமிழ்ல இருந்தா கன்னட மொழி வந்துச்சு அப்படின்ற ஒரு வேர்ட் சொன்னதுக்கே இவ்வளவு அஃபண்ட் ஆகி கத்துறாங்க. அப்போ கன்னடா தோன்றதுக்கு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் தோன்றுச்சுன்னு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. நம்ம நல்லா ஒப்பிட்டு பார்த்தோம்னா கன்னடால இருக்கக்கூடிய சில வார்த்தைகளும் தமிழ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாம்பிள் பார்ப்போமா? இங்க பாருங்களேன், இது நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லுவோம்ல தமிழ்ல, அதே மாதிரி கன்னடால பார்ப்போமா? இந்த மெசேஜ் உங்களுக்கு மட்டும் இல்லடா. நம்ம தமிழ்ல ஒன்றுன்போம், இங்க ஒந்து. நம்ம இரண்டுன்போம், இவங்க இரடு. நம்ம மூன்றுன்போம், இவங்க மூறு. நான்குன்னு சொல்லுவோம், அந்த நான்குல நான்குன்னு சொல்லிட்டானுங்க. நம்ம ஐந்துன்போம், இவனுங்க ஐதுங்கிறாங்க. நம்ம ஆறுன்னு சொல்லுவோம், இங்கேயும் அதே 6 தான், அப்படியே காப்பி. 7ம் அப்படித்தான், இங்கேயும் 7 தான். நம்ம 8ன்னு சொல்லுவோம், இவனுங்க 8 அப்படின்றாங்க. நம்ம 9ன்னு சொல்லுவோம், இவங்க சரிங்களா? நான் தப்பா சொன்னா கமெண்ட்ல வையாதீங்க. 9ன்னு சொல்றாங்க. வையாதீங்க, வஞ்சவங்க தமிழனே கிடையாது. நம்ம 10ன்னு சொல்லுவோம், இவங்க பாவை தூக்கிட்டு ஹா போட்டு ஹத்துட்டானுங்க. 20 பாருங்களேன், 30 40 40 30 30 சாரி 30 சார் அப்படி போட்டிருக்காங்க சார். சரி, இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பார்ப்போமா? பாலுன்னு சொல்லுவோம், இவங்க ஹாலுன்றாங்க. பெண்ணுன்னு சொல்லுவோம், இவங்க ஹென்னுன்றானுங்க. பெயர்ன்னு சொன்னா ஹெசருன்றாங்க. பகலு அங்க ஹகலு. நம்ம பாடுனா அவங்க ஹாடுன்னு பாருங்க. பாட்டு பாடுன்னு போம்ல, அந்த மாதிரி ஹாட்டு ஹாடு அப்படிம்பாங்க போல. நம்ம பசுன்போம், அவங்க ஹசுன்னு பாருங்க. அப்போ பாகிஸ்தான்னா ஹாக்கிஸ்தான் பாருங்க போல. நம்ம உயிரெழுத்துக்களுக்குல அ ஆ இ ஈ உ ஊ, மெய்யெழுத்துக்கள் கா ஞா சா ஞா அப்படின்னு வரும்ல, அந்த இதை பத்தி இவங்கள பார்ப்போமா? என்னது அ ஆ இ ஈ உ ஊ இருன்னு ஏதோ ஆறு போட்டிருக்காங்க. அப்புறம் இ ஈ ஐ ஓ ஓ ஔ, இது கூட அப்படியே தான் இருக்குது ப்ரொனன்சியேஷன். நீ என் சித்தி பையன்டா. we both are cousins. அப்புறம் மெய்யெழுத்துக்கள் பாருங்க, கா கா ஞா ஞா நா சா சா ஜா ஜா நா அப்படின்னு போட்டு லாஸ்ட் கரெக்டா லால ஏதாவது ஈலுல முடிச்சுக்காங்க. இது உங்களுக்கு தேவையா? இப்படி தமிழ் மொழிக்கும் கன்னடாக்கும் இவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கனாலதான் எல்லாத்தையும் சேர்த்து இவங்களா திராவிட மொழிகள் கன்சிடர் பண்ணாங்க. இப்ப ரெண்டுக்குமே மூத்த மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி. அப்போ எந்த மொழி முதல்ல பேசப்பட்டுச்சு, எந்த மொழியில அதிகமான இலக்கியங்கள் இருக்கு, அந்த மொழியில இருந்தா இன்னொரு மொழிக்கு சில வார்த்தைகள் அடுக்கடுக்கா எடுக்கப்பட்டிருக்கும். இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை தெரிஞ்சே இவங்க பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படிப்பட்ட மனநிலைனா, தமிழ்ல இருந்து தான் எங்க மொழி வந்துச்சு அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு இன்சல்ட்டா பார்க்காங்க. இங்க பாருங்களேன், ஒருத்தனோட கமெண்ட்டை, கன்னடா இஸ் ஆல்வேஸ் ஃபாதர் ஆஃப் தமிழ் அண்ட் தமிழன்ஸ். அதாவது தமிழுக்கும் கன்னட மொழி தான் ஆல்வேஸ் தந்தையா. இதெல்லாம் எப்படிப்பட்ட காமெடி தெரியுமா? சமஸ்கிருத மொழி தான் கன்னட மொழிக்கு தாய் அப்படின்னு SL பைரப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. யாதுவீர்ன்ற ஒரு பிஜேபி ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்னட மொழி சமஸ்கிருதத்துல இருந்துதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் அமைதியா இருந்திருக்காங்க பாத்தீங்களா? கல் தோன்றி மண் தோன்றா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே.